Hi friends, welcome to our channel. So last classல class 1 complete பண்ணிட்டோம். So class 1ல என்னென்ன complete பண்ணோம்னா பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகள் அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கில் கவர் ஆகக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு கிளாஸ் 1லேயே வந்து பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இப்போது சிலபஸில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டாப்பிக்கான குறிநெடில் வேறுபாடுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ 6th to 12th புக்கில் இருக்கக்கூடிய நியூ அண்ட் ஓல்ட் புக் தான். ஸோ எங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6th நியூ அண்ட் ஓல்ட் புக்கில் வந்து குறிநெடில் வேறுபாடுகள் வந்து கவர் ஆகுது. சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வந்து நம்ம ஃபுல்லாக புக் சோர்ஸு நெக்ஸ்ட் வந்து அவுட் ஆஃப் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம மாடலில் பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். ஸோ அதனுடைய எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே இஷ்யூ பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கிளாஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து புக் சோர்ஸ் பார்த்துடலாம். ஸோ புக் சோர்ஸ்லேருந்து எடுத்துருக்கக்கூடிய நோட்ஸ் தான் வந்து இங்கே பிடிஎஃபாக வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ புக்குடைய புக் கண்டென்ட்டும் வந்து நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். சரிங்களா? ஸோ குறிநெடில் வேறுபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எதில் கவர் ஆகுதுன்னா 6th நியூ அண்ட் ஓல்ட் புக்கில் கவர் ஆகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துட்டோம். ஸோ வேர் டு ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா பார்க்காதவங்க வந்து அதை பாருங்கள். இல்லைனா நான் அகைன் வந்து உங்களுக்கு டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகைகளும். சரிங்களா? 6th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கும் இந்த லெசன். ஸோ இந்த லெசன் வந்து கவர் ஆகுது. இந்த லெசனில் இருக்கக்கூடிய நோட்ஸு ப்ளஸ் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய நோட்ஸ் தான் கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த நோட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஓல்டு புக் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஓல்டு புக்கு. ஸோ ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய 6th தான். சரிங்களா? ஸோ இயல் 1லேருந்து வரக்கூடிய இந்த இலக்கணமும் மொழி திறனும். சரிங்களா? ஸோ இந்த லெசனும் வந்து கவர் ஆகும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நான் வந்து இலக்கணம் வந்து புக் சோர்ஸ் வந்து கம்பைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கிளாஸ் 2 வந்து புக் வந்து பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஒர்க் வந்து பெண்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய நோட்ஸே வந்து கொடுக்குறேன். ஸோ அதுலேருந்து நோட்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம் நியூ புக்லேருந்து. ஸோ ஓல்டு புக் வந்து கம்பைன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ கம்பைன் பண்ணிவிட்டு அதிலே டைரெக்டாக நம்ம ஆன்சர் மார்க் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நியூ புக் அண்ட் ஓல்டு புக் வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இலக்கணமும் மொழி திறனும் ஓல்டு புக்கில் வந்து இது கவர் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த லெசன் வந்து கவர் ஆகுது. ஸோ இந்த லெசனுடைய நோட்ஸு ப்ளஸ் வந்து நியூ புக்குடைய நோட்ஸு இது ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணி தான் நம்மளுடைய கிளாஸ் வந்து இருக்கும் இன்றைக்கி. சரிங்களா? ஸோ கிளாஸ் பார்க்கலாம். கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாத்திரையுடைய அளவுகள் வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? ஆயுதம், குறில், நெடில். ஸோ இதெல்லாம் வந்து எந்த மாத்திரை அளவில் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள். ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியுடைய இலக்கண வகைகள் வந்து இருக்கும். ஸோ அதனுடைய ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ எழுத்து அதனுடைய மாத்திரை அளவு இருக்கும். குறில், நெடில். ஸோ அதுக்கப்புறம் வந்து மெய்யெழுத்துன்னு எடுக்கும்போது நமக்கு வல்லினம், மெல்லினம், இடையினம். சரிங்களா? ஸோ இது 3மே வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உயிர்மெய். ஸோ உயிர்மெய்ன்னு எடுக்கும்போது மெய்யெழுத்து 18ம் உயிரெழுத்து 12 சேர்ந்து தான் நமக்கு வந்து உயிர்மெய் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 216 எழுத்து வந்து வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். ஸோ இது ரெண்டும் வந்து எப்படி தோன்றுது. சரிங்களா? மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் அப்போ வந்து நமக்கு வந்து உயிர்மெய் குறியிலும் தோன்றும். மெய்யோட வந்து உயிர் நெடில் சேர்ந்தா சரிங்களா நமக்கு வந்து உயிர்மெய் நெடில் வந்து தோன்றும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில்னு வந்து இரண்டாக வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து ஆயுத எழுத்து. ஸோ ஆயுத எழுத்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மாத்திரை அளவு வரும்னா அரை மாத்திரை அளவு வரும். சரிங்களா? வேர்ட் கொடுத்துட்டு அதனுடைய மாத்திரை அளவு வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குறியில் எழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெடிலுக்கு வந்து 2 மாத்திரைன்னு வந்து பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ மெய்யெழுத்து வந்து அரை மாத்திரை வந்து வரும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போது கபிலர் வந்து பார்த்திங்கன்னா 3½ மாத்திரை வந்து வரும். சரிங்களா? வந்து பார்த்திங்கன்னா தனிக்குறில் எழுத்து அடுத்து வரும் வல்லின உகரங்கள் எல்லாமே வந்து ஒரு மாத்திரை அளவு தான் ஒலிக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறியில் எழுத்துக்களாக இருந்தால் கரம் குறிக்கும். சரிங்களா? அகரம், இகரம் எல்லாமே வரும். சரிங்களா? இதுவே நெடில் எழுத்துக்கள்னால் கா. சரிங்களா? நெடில் எழுத்துனா நீண்டு வரும். இந்த கால் வாங்கி வரும். சரிங்களா? இந்த மாதிரி நீ நோ இது எல்லாமே வந்து நீண்டு ஒலிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெடில் எழுத்துக்கள் வரும். சரிங்களா? குறில் நெடில் ரெண்டுமே சேர்ந்து வரது வந்து பார்த்திங்கன்னா காரம் அப்படி வரும். மாகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் அப்படின்னு வரும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒகர குறில் நெடிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறுபாடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க.
சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எஃகு சரிங்களா, இக்காது. ஸோ இந்த மாதிரி புள்ளி வைக்கும் பழக்கம் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் காலம் முதலே வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு வந்து மைண்டாக எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து ரீட் பண்ணுங்கள் சரிங்களா. ரீட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம் நோட்ஸ் எடுத்துக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேரிசை நிறை இசை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குறில் நெடில் வேறுபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரும்ன்ட்டு சரிங்களா. ஸோ அடி அப்படின்றது வந்து குறில், இதுவே ஆ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆடின்றது நெடில் சரிங்களா. வல்லினா குறில், வாலின நெடில். சரி பார்த்தீங்கன்னா யாப்பிலக்கணத்து எழுத்துக்கள் அடிப்படையில் குறில் நெடில் ஒட்டுன்னு 3ஆக வந்து நமக்கு வகைப்படுத்துகிறாங்க சரிங்களா. ஸோ அசை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நேரிசை நிறைசைன்னு 2 வகைப்படும் சரிங்களா. ஒரு எழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓர் எழுத்தும் ஈரெழுத்தும் வந்து நிற்பது வந்து அசையாகும் சரிங்களா. ஸோ நேரிசைக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறை இசைக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை செய்தியில் பார்த்திங்கன்னா உயிரெழுத்து வந்து 12 இருக்கும்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். குறில் 7 நெடில் 5 அப்படி இருக்கும் சரிங்களா. குறில் நெடில்னு இருக்கும். ஸோ வலஞ்சுழி எழுத்துக்கள் இடஞ்சுழி எழுத்துக்கள்னும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கிளியராக வந்து பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெய்யெழுத்துக்கள் வந்து 18 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் இடையினம் மெல்லினோன்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு குறில் நெடில் வேறுபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லா, பெரிய லா, ழா இதில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரா, ரா. ஸோ இந்த மாதிரி சரிங்களா. குறில் நெடில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன டிஃப்ரென்ஸில் வந்து அதுக்கு என்ன மீனிங் சரிங்களா. ஸோ நமக்கு குரூப் 2லேயும் வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ அழகு சின்ன லா வந்தால் அது பறவையுடைய மூக்கை குறிக்கும், அதுவே பெரிய லா வந்தால் பெண் பறவையை குறிக்கும். ழா வந்தால் அழகு, அது வந்து வனப்பை குறிக்கும் சரிங்களா. ஸோ அலைனா திரை, திரை. பெரிய லை வந்தால் அலை வந்தால் தயிர்னு அர்த்தம், அழைனா கூப்பிடுன்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மயங்கொலி எழுத்துக்கள் வந்து புக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி ஒன்றா கொடுத்தாச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பொருள் வேறுபாடும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருந்தது புக் பேக் கொஷின்ஸில் வரும். சிரம்னா என்னென்னா சின்ன லை வருமா தலைக்கு, பெரிய லை வருமா அப்படின்னா சின்ன லை சரிங்களா தலை. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மைன்யூட்டாக சரிங்களா இந்த குறில் நெடில் வந்து லை, இந்த லா ழா இந்த வேறுபாடு தெரிஞ்சு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ குறில் நெடில் மாற்றத்தால் தவறான இணை கேட்குறாங்க சரிங்களா. ஸோ நமக்கே வந்து தெரியும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இறை, ஈகை சரிங்களா. இ இ சரிங்களா, டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. இ இ குறில் நெடில் தெரியுதுங்களா. ஸோ தேர்டில் சி பாருங்கள், உடல் ஊன், உ ஊ. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா படம் பார்த்தல், பா பா. ஸோ அப்போ வந்து இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எதுன்னா சிறகு வளர்த்தல் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கு சரிங்களா. ஸோ கனகம்னா வந்து பொன், கானகம்னா வந்து காடு சரிங்களா. ஸோ இங்கே வந்து கொஷின் பாருங்கள். ஸோ சரியானதை கேட்குறாங்களா இல்லை தவறானதை கேட்குறாங்களா இல்லை பொருள் வேறுபடுத்தி பொருள் அறிய கேட்குறாங்களா அப்படின்றத பாருங்கள் சரிங்களா. ஸோ ஆறு. ஸோ ஆறுனா வந்து நதி, அருனா வெட்டுதல் சரிங்களா இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ பொருந்தாத இணைனா ஸோ மடுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கால் அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், தண்ணி நிறைஞ்சிருக்கும் பாருங்கள், அந்த இடம் வந்து மடு சொல்லுவாங்க. மாடுன்றது வந்து இந்த குறில், இது நெடில் சரிங்களா. ஸோ விடுனா விடுறது, விடுதல். அது வீடுனா நம்மளுடைய வீடு தங்கும் இடம். ஸோ எடுனா வந்து புத்தகத்தை எடு, ஏடுன்னா புத்தகத்துடைய தாள் சரிங்களா, அது ஏடு. ஸோ இந்த மாதிரி வந்து இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா தடு தாடு சரிங்களா. ஸோ தடுனா மீனிங் இல்லை, தாடுனா என்னன்னு தெரியல. ஸோ தடு தாடு இது வந்து மீனிங் வந்து இல்லை சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொருள் வேறுபாடு, சரியான இணை. ஸோ வந்து கொஷினை படிங்க ஃபஸ்ட்டு, கொஷினை படிச்சுட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்றத வந்து கிளியராக ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். ஸோ குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டுபிடிக்கன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ சிலை சீலை தான். ஸோ சிலை சீலை. ஸோ 11th கொஷினும் சேம், 10th அண்ட் 11th வந்து சேம் தான் சரிங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஆனால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சிலைன்றது வந்து இங்கே வந்து சிற்பம், இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இறைவனின் திருவுருவம் சரிங்களா. சீலைனா துணி. ஸோ அதுவும் ஆப்ஷன் கரெக்டாக சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் பண்ணியும் கேட்பாங்க. பட் அதனுடைய கரெக்டான மீனிங் என்னன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ பாரி பரி. ஸோ பாரின்றது வந்து வள்ளலை குறிக்கும்,
பரினா குதிரையை குறிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து குறிநெடில் உடைய கரெக்டாக என்ன கேட்குறாங்க அப்படின்றத வந்து படித்து ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ விதின்றது வந்து வரி விதித்தல், வீதின்றது வந்து தெரு. சரிங்களா? ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. இது வந்து தெரு. ஸோ இது வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடைப்புக்குள் உள்ள சொற்களுக்கு பொருந்தக்கூடிய தொடரை காண்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியும் கேட்க சான்சஸ் இருக்குது. பட்டு பாடு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து கவலைப்பட்ட வாழ்விற்கு பாட்டு அவசியம். தூண்டிலில் பட்ட மீனை பாட்டை பாடி இழுத்தான். பட்டு மெத்தையில் பாட்டு பாடிக்கொண்டே தூங்கினான். ஸோ இதில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பட்டும் இருக்குது, பாட்டும் இருக்குது. சரிங்களா? ஸோ கரெக்டாக எது? சரிங்களா? கவலைப்பட்டன்னு தான் இருக்கீங்க, பட்டும் இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி தூண்டிலில் பட்டேன். சரிங்களா? ஆனால் படிக்கும் போது வந்து நமக்கு வந்து சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ துன்பப்பட்டு, ஸோ அப்போ வந்து பட்டு வருதா அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ ஆனால் நமக்கு வந்து கரெக்டாக எந்த மீனிங்கில் எது செட் ஆகுதுன்னு தான் பார்க்கணும். இங்கே பாருங்கள், அவங்க கொடுத்த மாதிரி பட்டு மெத்தையில். ஸோ பட்டுன்றது வந்து ஒரு நூலை தான் குறிக்கும். சரிங்களா? பட்டு நூல் அப்படி தானே சொல்லுவோம் நம்ம. அப்போது பட்டு மெத்தையில் பாட்டு பாடிக்கொண்டு தூங்கினான்றது தான் கரெக்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சென்டென்ஸாக கொடுத்தும் நமக்கு ஆன்சர் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த வாட்டி நமக்கு எந்த மாதிரி கேட்டாலும் நம்ம ஆன்சர் கரெக்டாக பண்ணணும். சரிங்களா? ஸோ பொருள் வேறுபாடு கொடுத்தாலும் சரி, சரியானதை கண்டுபிடிங்கன்னு சொன்னாலும் சரி, பொருள் தவறானது சொன்னாலும் சரி, இந்த மாதிரி சென்டென்ஸில் கொடுத்தாலும் சரி, நம்ம எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம படிக்கணும். சரிங்களா? ஏன்னா சிறு சீரு என்ற பொருட்களின் பொருள் தரும் தொடரை காண்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றும் ஆப்ஷனும் வந்து படிங்க. ஆப்ஷன் படிச்சுட்டு எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்ட்டு உங்களுக்கே தோணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ இன்னும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, சொற்கள் ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு வேறுபாடு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி வந்தால் இது ஒற்றை கொம்பு. சரிங்களா? இப்படி வந்தால் இரட்டை கொம்பு. இந்த மாதிரி வந்தோம் பொருள் வந்து மாறுபடும். ஸோ அது எந்த மாதிரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதனை செய். சரிங்களா? தாய் செய் நல விடுதி. ஸோ செய்க்கும் சேய்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இப்போது கொடி, இந்த கொம்பு வந்ததுன்னா கோழி வந்தால் கொடி வரும். இந்த இப்படி மாறுனா கோடி பணத்தை வந்து குடிக்கும். சரிங்களா? ஸோ அமுதன் பால் குடித்தான். சரிங்களா? சிற்பி என்ன செய்துன்னா சிலை. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சீலைனா வந்து துணி, சிலைனா சிற்பம்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு படிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இதே வரும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் பாருங்கள். மாடு மடுவில் தண்ணீர் குடித்து கொண்டிருந்தது. சரிங்களா? மலை மீது இருக்கும் கோவிலுக்கு மாலை நேரத்தில் சென்றேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சென்டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். சரிங்களா? ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து சென்டென்ஸில் தெரிஞ்சால் வந்தால் எப்படி ஆன்சர் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குறிநெறி வேறுபாடு இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா மீனிங் இருக்கும். பாரினா வள்ளல், பரினா குதிரை, சீலைனா துணி, சிலைனா சிற்பம் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் பார்த்தது தான். அது எல்லாமே வந்து பொருள் வந்து ஒன்றா இந்த டேபிளர் காலமில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதையும் படிச்சுக்குங்க. ஸோ மேக்ஸிமம் நோட்ஸ் ரைட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி எல்லோரும் கிளாஸ் 1 நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறிநெறி வேறுபாடுகள் இருக்கக்கூடிய மீனிங் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ ஸோ நம்ம பார்த்தோம் பாருங்கள். பரினா குதிரை, பாரினா வள்ளல்களில் ஒருவர். சரிங்களா? குறிநெறி வேறுபாடு பார்த்திங்கன்னா மடுனா நீர்நிலை குறிக்கும், மாடுனா செல்வம். சரிங்களா? ஸோ விடு வீடு. சரிங்களா? கொல்னா பெற்றுக்கொள் வரும், கோல்னா விண்மீன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோடிட்டு நம்ம சென்டென்ஸில் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி. சரிங்களா? சீலையை மறைத்திருந்தது. சரிங்களா? சிலையை வந்து திரை சீலையை மறைத்திருந்தது. சரிங்களா? ஸோ குறில் ப்ளஸ் நெடில் மாற்றம் பொருள் வேறுபடுது பொருத்தமான இணையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ வலினா என்னதான் காற்று, வாலினா அம்பு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கொடுனா தருதல், கோடுனா நேராக வரைதல். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து வந்தது தான். சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து மேலே பார்த்துருப்போம். உங்களுக்கு வந்து சென்டென்ஸ்லேயே ப்ரூஃப் காமிச்சிருக்கேன். ஸோ நாங்கள் அது மிஸ் ஆனது எல்லாமே வந்து இங்கே வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட வந்து குறிநெறி வேறுபாடுகள் வந்து கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் உடைய வந்து இனி ஷெடியூல் வந்து உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் ஷெடியூல் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வந்து ஷெடியூல் வந்து என்னென்ன நெக்ஸ்ட் சிலபஸ் வைஸ் வந்து நம்ம கிளாஸஸ் இந்த மாதிரி கொண்டு போகும்போது வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து உங்களுக்கு வந்துடும்.
மேக்ஸிமம் இனி டிலே ஆகாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு நோட்ஸ் நீங்களும் கம்ப்ளீட் பண்ணணும்னு தான் வந்து ஒரு 2 டேஸ் உங்களுக்கு வந்து டைம் கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் கொடுக்காம இருந்தேன். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து டிலே ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து புக் சோர்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ புக் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நோட்ஸ் எடுக்க கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ நியூ புக் கம்ப்ளீட் ஆனதும் நியூ புக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் ஓல்ட் புக் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக கம்பைன் பண்ணி மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இந்த வீக்கில் வந்து மேக்ஸிமம் ஸ்கூல் புக் உடைய ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் வந்து பார்க்கணும் நம்ம. சரிங்களா? ஸோ இந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ்ன்ட்டு பிஏ எக்கனாமிக்ஸ் சரிங்களா டெல்லி யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் நமக்கு வந்து ரிலேட்டடாக இருந்தது. சரிங்களா? ஸோ ரகர ரகர வேறுபாடு, ஸோ மொழி வேறுபாடுனா என்னென்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ரகர ரகர, லகர லகர, லா லா ழா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இது எல்லா வேறுபாடுமே வந்து பிழையின்றி எப்படி எழுதுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த சரிங்களா படம், இடம் இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சொற்களும் பொருள் வேறுபாடு நமக்கு எது உணர்த்துதுன்னா பா இ இதுதான் உணர்த்துது. சரிங்களா? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பகர ஒளியன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நமக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி படிச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து புக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் எது கவர் ஆகுதுன்றது ஆல்ரெடி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இந்த புக்கில் இருக்கக்கூடிய இந்த புக்கும் வந்து நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுக்குறேன். ரகர ரகர வேறுபாடு என்ன அப்படின்றத வந்து லகர ரகர வேறுபாடு இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இரு வடிவம்ட்டு அதிலே கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து வியர்வை எப்படி சொல்லுவோன்னா வேர்வை. ஸோ நம்ம வந்து குரூப் 2ல் வந்து பார்த்துருப்போம் இதை. சரிங்களா? பவளம் எப்படி சொல்லுவோன்னா பவழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரு வடிவமும் வந்து அந்த புக்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த புக்குடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் இஷ்யூ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இது வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்லேருந்து வந்தது இது. சரிங்களா? ஸோ இதுவும் நம்ம பார்த்துக்கிறது வந்து நல்லது. சரிங்களா? ஸோ என்னால் அப்படின்னா என் ஆள் அப்படி. சரிங்களா? ஸோ இதில் ஒரு சிலது நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சிலது வந்து நம்ம பார்க்காம இருந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு எந்த ஒரு சோர்ஸ் கிடைச்சாலும் வந்து நம்ம அதை படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கும் பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் பார்த்துட்டோம். நியூ புக் அண்ட் ஓல்ட் புக் கூடிய நோட்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதனுடைய அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கும் வந்து உங்களுக்கு நான் இஷ்யூ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் எங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.